அந்த வகையில் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இதுவரை 2 மாநாடு முடித்துள்ளார். இப்போதே நரியின் சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும், ராஜவேஷம் கலைந்து போச்சு டும் 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 என்பதைப் போல அனைத்து தரப்பு விமர்சனங்களையும் தாங்கிச் சென்றுள்ளார். இன்று அனைவரும் விமர்சனம் வைக்கும் அளவிற்கு விஜய் தள்ளி வைக்கப்பட்டுள்ளார். விஜய் இன்னும் 2-3 மாநாடு நடத்தினால் காலி பெருங்காய டப்பாவாகி விடுவார். ஸ்டாலினை அங்கிள் என்று அழைத்ததன் மூலமாக அவரின் உயரம் அவ்வளவுதான் என்று தெரியப்படுத்திவிட்டார். திராவிட மாடல் அரசு மத்திய அரசுக்கு மட்டுமல்லாமல் உலக தரத்திற்கானது. அதனால் விஜயின் சிறுபிள்ளைத்தனமான பேச்சிற்கு எல்லாம் பதில் சொல்லி எங்களின் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. 2026ஆம் ஆண்டு களத்தை நோக்கி திமுக சென்று கொண்டுள்ளது. இப்படி சிறுபிள்ளைத்தனமாக பேசுபவரை களத்தில் சந்திப்போம். 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும். அந்த வெற்றியை முதல்வர் ஸ்டாலினின் கரங்களில் ஒப்படைப்போம் என்று தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.